அந்த அரண்மனையோட முன்மண்டபத்துல தான் நவீன் ஒரு மேடை மேல படுத்திருந்தான். அரண்மனைக்குள்ள இருந்து சப்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஜல் ஜல் ஜல், ரொம்ப தெளிவான துல்லியமான சலங்கை ஒலி. அந்த சலங்கை ஒலி கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா தான் இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் நாட்டை ஆடுற மாதிரியான சலங்கை ஒலி கேட்க ஆரம்பிச்சதும் நவீன் விசுக்குன்னு எழுந்திருச்சு உட்கார்ந்தான். அரண்மனைக்குள்ள சத்தம் வருது, அப்போ உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு அவனுக்குள்ள தோணவும் ஆரம்பிச்சது. சொக்காய் கிழவி இப்பதான் பார்த்தோம், அவ அரண்மனையோட பின்பக்கம் தானே போனா, அவ உள்ள நுழைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே, அப்படின்னா சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பலமா யோசிக்க ஆரம்பிச்சான். எப்படி இருந்தாலும் விடிகிற வரைக்கும் தூங்க போறது இல்ல, பேசாம நாமளே உள்ள நுழைஞ்சு என்ன எதுன்னு பாத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கும் வந்திருந்தான். படுத்திருந்த அந்த மேடையை விட்டு இறங்கி வெறுமனே தாழிடப்பட்டிருந்த அந்த அரண்மனையோட பிரம்மாண்டமான தாழ்பால விடுவிச்சான். அது சத்தம் போட்டுக்கிட்டு திறக்கவும் ஆரம்பிச்சது. பொறுமையா கதவை திறந்து உள்ள அடி எடுத்து வச்சான். உள்ள ஒரே ஒரு சரவிளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. நவீன் அரண்மனையோட உட்பகுதியை பிரமிப்போட பார்க்க ஆரம்பிச்சான். சுவர்கள்ல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. அந்த அரண்மனையில வழி வழியா ஆண்ட மன்னர்கள், அந்த மன்னர்களுக்கு பிறகு அந்த அரண்மனையை கைப்பற்றியவங்க, அதுக்கப்புறம் அரண்மனையில வாழ்ந்த ஜமீன்தார்கள் அப்படின்னு ஓவியங்கள் கால வரிசைப்படி முறையா வரையப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்ல, கொம்புகளுடன் கூடிய மான் தலை, புலித்தலை அப்படின்னு எல்லாமே பதப்படுத்தப்பட்டு சுவர்கள்ல மாட்டப்பட்டிருந்தது. உடைந்த மர ஜாமான்கள் அங்கும் இங்கும் செதறியும் கடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய நிலை கண்ணாடி தரையில விழுந்து சுக்குநூறா உடைஞ்சு கிடந்தது. அந்த பகுதியை நவீன் கடந்து போகும்போது கண்ணாடியில அவனுடைய உருவம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அதை பார்க்கறதுக்கு அவனுக்கே கோரமா இருந்துச்சு. கண்ணாடி பக்கம் அவனுடைய பார்வையை பெருசா திருப்பாம சுவர் பக்கமாவே திருப்பி ஆராய ஆரம்பிச்சான். அதே நேரத்துல மறுபடியும் ஜல் 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 அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு மறுபடியும் அவனுடைய பார்வையை சுழல விட்டான். செவிகளை கூர்மையாக்கி கவனிக்கவும் ஆரம்பிச்சான். எங்கிருந்தோ எப்படியோ உள்ள வந்திருந்த ஒரு கருப்பு பூனை ஒரு மூளையிலிருந்து நவீனிய உத்து கவனிச்சுட்டு இருந்தது. அதன் மேல நவீனோட பார்வை திரும்பும் போது அது பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. ஓடும் போது சில ஜாமான்களை உருட்டி விட்டுட்டு ஓடவும் அந்த சப்தத்தை கேட்டு அரண்மனையோட இண்டிடுக்குல ஒளிஞ்சிட்டு இருந்த வவ்வால்கள் குபீர்னு பறக்கவும் ஆரம்பிச்சது. வவ்வால்கள் பறக்க ஆரம்பிச்சதும் குபீர்னு ஒரு கெட்ட வாடை அவன் இருந்த பகுதி முழுக்கவும் பரவ ஆரம்பிச்சது. வயிற குமட்டவும் ஆரம்பிச்சது. அதுக்குள்ள மறுபடியும் அதே சலங்க சத்தம் கேட்கவும் மறுபடியும் அவனுடைய பார்வையை சுழட்ட ஆரம்பிச்சான். நவீன் பார்வையை சுழல விடவும் அந்த சப்தம் நின்னு போச்சு. அதே நேரத்துல அரண்மனையோட மேல் தளத்துல ஏதோ ஒரு அறைக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் கதவை படீர் படீர்னு அடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. நவீன் பயத்தோடவே மேல நிமிர்ந்து பார்த்தான். அதே நேரத்துல சப்தம் கேட்ட அந்த அறையில இருந்து யாராவது வாங்கல, வந்து கதவு திறந்து விட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு அழுகுரல் கேட்க ஆரம்பிச்சது. முதல்ல பெண் குரல்லையும் அப்புறம் ஆண் குரல்லையும் மாறி மாறி கதவு திறந்து விட சொல்லி அந்த குரல் கெஞ்ச ஆரம்பிச்சது. நவீனுக்கு பலமான சந்தேகம் வந்துருச்சு. அந்த அறைக்குள்ள ஒரு ஆண் இருக்காங்களா, இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்களா, இவங்களை யார் அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே முதல் தளத்துக்கு போகிறதுக்கான மரப்படிகள்ல ஏற ஆரம்பிச்சிருந்தான். இப்போ அந்த குரல் நின்னு போயிருந்தது. மறுபடியும் கதவை படீர் படீர்னு அடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஒரு விதமான பயத்தோடவே நவீன் அந்த அறை எங்க இருக்குது அப்படின்னு தேடவும் ஆரம்பிச்சான். இந்த சொக்காய் கிழவி சரியான பொல்லாத கிழவி போல இருக்கு. யாரையோ அரண்மனைக்குள்ள ஏதோ ஒரு அறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. பாவம், அவங்க எத்தனை நாள் அடிபட்டு கிடக்குறாங்கன்னே தெரியல. அழுது அழுது அவனோட குரலே மாறி போயிருக்கு. சரி, நாமளாச்சும் அவளை காப்பாத்துவோம், எப்படியாவது தப்பி போகட்டும் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தான் நவீன். சொக்காய் கிழவி வந்துருவாளோ அப்படின்ற பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதே நேரத்துல உள்ள யார் இருப்பாங்க அப்படின்ற பயமும் அவனுக்குள்ள இருந்துச்சு. ரெண்டும் சேர்ந்து பரபரப்பா அந்த அறையை தேட ஆரம்பிச்சிருந்தான். மேல் தளம் கீழ்த்தளத்தை விட ரொம்பவே விசாலமா காட்சி அளிச்சது. கீழ்த்தளத்தை விட முற்றிலும் மாறுபட்டும் காணப்பட்டுச்சு. தரைத்தளத்துல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. ஆனா மேல் தளத்துல ஒரே ஒரு ஓவியம் கூட வரையப்படவே இல்லை. தரம் முழுக்கவும் வெள்ளை நிற பளிங்கு கற்களை பதிச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அதே நேரத்துல நவீன் தொடர்ந்து தேடவும் ஆரம்பிச்சான். மறுபடியும் அதே குரல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. முன்ன விட இப்ப குரல் ரொம்ப சமீபத்துல கேட்க ஆரம்பிச்சதும் நாம அந்த அறையை நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு நவீன் உணர ஆரம்பிச்சான். கதவை உள்ள இருந்து படீர் படீர்னு அடிக்கவும் அந்த அறையை நெருங்கி இருந்தான் நவீன். மேல் தளத்துல நிறைய அறைகள் இருந்தது. எல்லா அறைகளும் மரக்கதவுகளால அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா பூட்டப்படவே இல்லை. இந்த அறை மட்டும் ஒரு பெரிய இரும்பு கதவால அடைக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய பூட்டும் போடப்பட்டிருந்தது. அந்த பூட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தது. நவீன் தன்னுடைய வாழ்நாள அவ்வளவு பெரிய பூட்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சுவருடைய ஒரு இடத்துல ஒரு ஆணி அடிக்கப்பட்டு ஒரு சாவி கொத்து ஒண்ணு மாட்டப்பட்டிருந்தது. அதுல இதுக்கான சாவி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சான் நவீன். உடனே சுறுசுறுப்பானவன் எம்பி குதிச்சு அந்த சாவி கொத்த கையில் எடுத்தான். சாவி கொத்துல நிறைய சாவிகள் இருந்துச்சு. கதவையும் நெருங்கினா. பூட்டை கையால பிடிச்சு தூக்கி ஒவ்வொரு சாவியா பூட்டுக்குள்ள நுழைஞ்சி திறக்க முயற்சி பண்ணி பார்த்தான். எந்த சாவிக்கும் பூட்டு திறக்கவே இல்லை. ஏறக்குறைய அந்த சாவி கொத்துல இருந்த எல்லா சாவிகளையுமே அந்த பூட்டுக்குள்ள நுழைய விட்டு திறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா பலன் கிடைக்கவே இல்லை. இன்னும் ஒரே ஒரு சாவி மட்டும்தான் பாக்கி. நவீன் பூட்டை திறக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் அதே சப்தமும் கதவை அடிக்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நவீனோட உடம்புல பரபரப்பும் பதட்டமும் அதிகமாகிக்கிட்டே போக ஆரம்பிச்சது. கடைசி சாவிய பூட்டுக்குள்ள நுழைச்சான். சரியா அந்த நேரத்துல அவன் தோல் மேல ஒரு கை விழுந்தது. அதிர்ந்து
போனவன் சட்டுன்னு திரும்பி பார்த்தான். வேகமா திரும்பினதுல அவன் கையில இருந்த சாவி கொத்து தரையில விழுந்துச்சு. பயத்தோடவே நவீன் வேகமா திரும்பி பார்த்தவன் அதிர்ந்தே போயிட்டான். ஏன்னா அங்க நின்றுட்டு இருந்தது சொக்காய் கிழவிதான். அவளுடைய 2 கண்களும் கோபத்துல நெருப்பு கோலமா மாறி இருந்தது. களவாணி பயல, உன்னை உசுரோட விட்டதே தப்பா போயிடுச்சு, யாரை கேட்டுக்கிட்டு உள்ள நுழைஞ்ச அப்படின்னு உக்கிரமா கத்த ஆரம்பிச்சா. இல்ல பாட்டி அப்படின்னு நிலைமையை விளக்க முயற்சி பண்ணவும், சி வாய மூடுடா, இந்த சொக்காய் கண்ணிலேவா மண்ணத்துவ பாக்குற அப்படின்னு கத்திக்கிட்டு நவீனோட சட்டையை இறுக பிடிச்சு அந்த அறையை விட்டு தூர கூட்டிட்டு வந்தா. இல்ல பாட்டி, இங்க ஏதோ சத்தம் வந்துச்சு, யாரோ உள்ள அழற மாதிரியான குரல் கேட்டுச்சு, கதவை துறங்கள, எங்களை காப்பாத்துங்களேன்னு ஒரு ஆணும் பெண்ணும் மாறி மாறி கதறிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மனசே கேட்கல, அதான் உங்ககிட்ட சொல்லாம நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே தரையில விழுந்த சாவி கொத்தை எடுத்து மறுபடியும் அந்த பூட்டை திறக்க முயற்சி பண்ணா. உள்ள யாரோ சிக்கிருக்காங்களே, அவங்களை திறந்து வெளியே விட்டுடலாம், அவங்க பாவம், அவங்க அழறத கேட்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கடைசி சாவியை எடுத்து பூட்டில் நுழைக்க முயற்சி பண்ணா. சொக்காய் கிழவியோட கோபம் பல மடங்கு அதிகமாயிருச்சு. எட்டி வெடுக்குன்னு அந்த சாவி கொத்தை நவீன் கையில இருந்து பிடிங்கிட்டா. உன்னை கொன்னுடுவேன், ஒழுங்கு மரியாதையா உன் உசுரை காப்பாத்திக்கிட்டு இங்க இருந்து ஓடியே போயிடு, இல்லனா உன் உசுறு போறத யாராலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொக்காய் கிழவி தன்னோட இடுப்புக்கு பின்னாடி சுருகி வச்சிருந்த ஒரு கோடாரியை எடுத்து நவீனுக்கு முன்னாடி ஓகி பிடிச்சா. ஓடிடு, நீ இங்க இருக்க முடியாது, இனி ஒரு நிமிஷம் இங்க நின்னா கூட உன் தலைய தனியா எடுத்துருவேன் அப்படின்னு சொக்காய் கிழவி பலமா மிரட்டவும் நவீனுக்கு உடம்பு நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஓடுறியா இல்ல உன்னை வெட்டி சாய்க்கவா அப்படின்னு கிட்டத்தட்ட சொக்காய் கிழவி ஆளே மாறி போயிருந்தா. கண்கள்ல ரத்த சிவப்பு, கோவத்துல அவருடைய காது மடல்கள்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சை ரொம்ப பெருசா இழுத்து இழுத்து விட ஆரம்பிச்சா. கோடாரியா உயர்த்தி பிடிச்ச விதத்தை பார்க்கும் போது அங்கிருந்து கோடாரி கீழே இறங்கினா சரியா தன்னோட கழுத்துலதான் வெட்டு விழும். அப்படி விழுந்தா அவ சொன்ன மாதிரியே தலை தனியா துண்டா போயிடும். இனி இங்க நிக்கிறது ஆபத்து அப்படின்னு நவீன் உணர ஆரம்பிச்சான். வேணாம் பாட்டி, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சான். வேணால அப்ப வெளியே ஓடுடா அப்படின்னு மிரட்டவும் ஆரம்பிச்சா சொக்காயி. நவீன் அந்த கதவை திறக்கும் போது பல முறை கதவு படீர் படீர்னு அடிக்கப்பட்டுச்சு. உள்ள இருந்து குரல் சத்தம் கேட்டுச்சு. ஆனா இங்க வெளியே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அந்த அறைக்குள்ள இருந்து எந்த சத்தமும் கேட்கவே இல்லை. இவ்வளவு நேரமா அந்த அறையோட கதவை திறக்க சொல்லி 2 அழுகுரல் மாறி மாறி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ அந்த அழுகுரல் என்ன ஆச்சு? சொக்காய் கழுவி வந்ததும் அவங்க 2 பேரும் ஏன் அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னு நவீன் பலமா யோசிச்சான். இது அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தது. பாட்டி, இந்த அறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கியே, அவங்க யாரு? எவ்வளவு வயசான பொம்பளை நீ, உனக்கு இறக்கண்டதே இல்லையா? நீ ஆச்சும் அவளை திறந்த விட அப்படின்னு நவீன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொக்காய் கழுவி கிட்ட பேசி பார்த்தா. நவீன் அங்கிருந்து பயந்து ஓடுவான்னு சொக்காய் கழுவி எதிர்பார்த்தா. அவன் தன்னையே எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் சொக்காய் கழுவியோட கோவம் மறுபடியும் பல மடங்கு உயர ஆரம்பிச்சது. அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாதது, என்னையே நீ கேள்வி கேட்கறியா? உன்னை உசுரோட விட்டதே தப்பு, செத்தொழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன் கையில இருந்த கோடாரிய நவீன் நோக்கி வீச ஆரம்பிச்சா. நல்ல வேலையா நவீன் சட்டுன்னு குனிஞ்சுக்கிட்டான். குனிஞ்சதோட மட்டும் இல்லாம அதே வேகத்துல சொக்காய் கழுவை பிடிச்சு வேகமா தள்ளியும் விட்டான். சொக்காய் கழுவி நிலத்தடுமாறி 2 அடி பின்னாடி போகவும் அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். சொக்காய் கழுவியும் தடுமாறி எழுந்திருச்சவ அந்த கோடாரிய தேடி பிடிச்சு கையில எடுத்துக்கிட்டு நவீனை துரத்தவும் ஆரம்பிச்சா. டேய் நில்லுடா, எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே துரத்தவும் நவீன் பயந்து போய் அந்த மாடிப்படிகள்ல வேக வேகமா இறங்க ஆரம்பிச்சான். நவீன் ஓடின வேகத்துக்கு சொக்காய் கிழவியால ஈடு கொடுக்க முடியல. நவீன் வேகமா மாடிப்படிகள்ல இறங்கின மாதிரியே அவளும் இறங்க முயற்சி பண்ணவும் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்தா. அப்படியே மாடிப்படிகள்ல சில படிகள் உருண்டும் கீழே வந்து சேர்ந்தா. கீழே விழுந்தவ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நவீன் அந்த அரண்மனை விட்டு வெளியே ஓடியே வந்துட்டான். நீலமதி, நம்மளோட இருப்பிடத்துக்கு போலாமா அப்படின்னு பேசிக்கிட்டே துருவன் நீலமதியோட தோலை தொட்டான். நீலமதியை முழுசா விழுங்கிறது மாதிரியான ஒரு காம பார்வையை பார்த்தான் துருவன். இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நீலமதியோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருந்தது. உயிரே போனாலும் சரி, இந்த பாதகனுடைய ஆசைக்கு மட்டும் இணங்கவே கூடாது. இனி வாழ்றதுக்கான வழியே கிடையாது, சாகதான் போறோம், சந்தேகமே இல்லை. ஆனா மானத்தை இழக்காம உசுர விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. நீலமதிக்குள்ள ஒரு வைராகியம் உதயமாச்சு. துருவன் தோலை தொட்டவன் நீலமதி எதுவுமே பேசாம மரக்கட்டையா நிக்கவும் துருவன் ரொம்ப தைரியமா நீலமதியை தன்னோட சேர்த்து இறுக்கமா அணைச்சு பிடிச்சான். நீலமதிக்கு உடம்பு முழுக்கவும் தீப்பத்தி எரியற மாதிரி இருந்துச்சு. நீலமதிய ஒரு கையில அணைச்சபடியே தன்னுடைய குதிரை இருந்த பக்கமா திரும்பி விரலை சுடுக்கவும் அவனுடைய குதிரை அவன் பக்கம் வந்து நின்னுச்சு. நீலமதியோட இடுப்புல கைய வச்சு அவளை தூக்கி குதிரை மேல உட்கார வச்சவன் அவனும் குதிரை மேல ஏறி உட்கார்ந்தான். குதிரை மேல உட்கார்ந்ததும் சாட்டைய சொடுக்கி விட்டான். இப்போ நீலமதி மேல அவனுடைய பிடி லேசா தளர்ந்திருந்தது. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு யோசிச்ச நீலமதி குதிரை வேகம் எடுக்க ஆரம்பிச்சதும் பொத்துன்னு குதிரை மேல இருந்து கீழே குதிச்சுட்டா. கைகள்லயும் கால்கள்லயும் லேசா அடிபட்டாலும் வழிய பொருட்படுத்தாம எழுந்து குதிரை ஓடிட்டு இருந்த திசைக்கு எதிர் திசையில ஓட ஆரம்பிச்சா. அதுவும் கண்மண் தெரியாம ஓட ஆரம்பிச்சா. துருவன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. நீலமதி தப்பிச்சு போறான்னு தெரிஞ்சதும் துருவனுக்கு வெறியே பிடிச்சிருச்சு. வேகம் பிடிச்சு ஓட தொடங்கி இருந்த அவனுடைய குதிரையில இருந்து அவனும் கீழே குதிச்சான். நீலமதி, என்னையா ஏமாத்துற, உன்னை விட மாட்டேன்,
மாட்டேன், ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுறியோ ஓடு, நீ எங்க ஓடினாலும் சரி உன்னை நான் விடவே போறது இல்லைன்னு ஆத்திரத்தோட கத்திக்கிட்டு நீலமதியை துரத்தவும் ஆரம்பிச்சிருந்தான். நீலமதியால துருவ வேகத்துக்கு ஓட முடியல. ஆனாலும் தன்னால முடிஞ்ச மட்டும் தான் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக மூச்சிருக்க ஓடினா. நீலமதி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கல் அவளுடைய காலை இடறி விட்டுருச்சு. நிலத்தடம் மாதிரி கீழே விழுந்தா. மறுபடியும் அவளால எழுந்திருக்க முடியல. கால் கட்ட வரல, காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருந்தது. கடுமையான வலி. துருவனும் நீலமதியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். நிலத்தடம் மாதிரி எழுந்திருச்சா. மறுபடியும் ஓட முயற்சி பண்ணவும் அதுக்குள்ளவே துருவன் நீலமதியை நெருங்கிட்டான். அவன் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எட்டி அவளோட தலைமுடிய பிடிச்சிட்டான். என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா, உன்னால என்கிட்ட தப்பிச்சு போகவே முடியாது, என்னை யாருன்னு நினைச்ச அப்படின்னு பேசிக்கிட்டே நீலமதியோட முடிய தான் பக்கம் இழுத்து பிடிச்சு அவன் முகத்துல ஓங்கி ஒரு அற விட்டான். அதுல நீலமதி ரொம்பவே நிலத்தடமாறி போய் கீழே விழுந்தா. கீழே விழுந்த நீலமதி அறமயக்கத்துக்கும் போயிட்டா. அவளை தன்னோட இரு கைகளாலும் குனிஞ்சு தூக்கினான் துருவன். அந்த சமயம் உறக்க கணச்சபடி புயல் வேகத்துல அவனை நோக்கி ஒரு கருப்பு குதிரை வந்துச்சு. குதிரைக்கு மேல இருந்த இளைஞன் தன் கையில இருந்த பளபளப்பான வாளை துருவனை நோக்கி வீசினா. ஒரு குதிரை தன்னை நோக்கி வேகமா வரும்போது அது தன்னுடைய கூட்டத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான் அப்படின்னு தான் துருவன் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டான். அந்த இளைஞன் வாளை வீசும் போதுதான் வந்திருக்கிறவன் வேற யாரோ அப்படின்னு துருவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போனதால அந்த இளைஞன் வீசிய கத்தி அவனுடைய கைய பதம் பார்த்துருச்சு. அதுல துருவன் நிலத்தடுமாறி போயிட்டான். தன்னுடைய 2 கைகளால நீலமதியை தூக்கியவன் நீலமதியை அப்படியே கீழே பொத்துன்னு போட்டுட்டு அவங்கிட்ட சண்டை போட தயாரானா. ஆனா அந்த இளைஞன் படு வேகமா புயல் வேகத்துல செயல்பட ஆரம்பிச்சான். அவன் கையில வச்சிருந்த இன்னொரு வாளையும் துருவனை நோக்கி வீசவும் அந்த வாள் அவனுடைய கழுத்தை நல்லாவே பதம் பார்த்துருச்சு. துருவன் அப்படியே அலறிபடியே தரையில விழ ஆரம்பிச்சான். அந்த இளைஞனுக்கு கோபம் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. துருவனை நோக்கி முன்னேறி போனவன் அவனுடைய முகத்திலையும் மார்பிளையும் பலமான குத்துக்களை விட ஆரம்பிச்சான். துருவனால அந்த இளைஞன் கூட போராட முடியவே இல்லை. துருவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் உயிரை விட ஆரம்பிச்சிருந்தான். துருவன் நீலமதியை கீழே போட்டதுமே நீலமதி மயக்கத்துல இருந்து மீள ஆரம்பிச்சிருந்தா. தன்னோட கண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒரு இளைஞன் துருவனை பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவளுக்குள்ள ஒரு புத்துணர்வு கிடைச்சது. அதே வேகத்தோட நிலத்தடுமாறி எழுந்திருச்சு நின்னவ தன்னுடைய மானத்தையும் உயிரையும் காப்பாத்தின அந்த இளைஞனை நோக்கி ஓடி வந்தவ அந்த இளைஞனோட கால விழ போகவும் அந்த இளைஞன் நீலமதியை தடுத்து நிறுத்தினா. அப்பதான் நீலமதி நிமிர்ந்து பார்த்தா. வசீகரமான அவனோட முகத்தை பார்க்கவும் நீலமதிக்கு வெக்கம் வர ஆரம்பிச்சது. அவன் அழகான முறுக்கு மீச வச்சிருந்தான். குறுகுறுப்பான கண்களால நீலமதியை பார்த்தான். நீலமதி வெக்கப்பட்டுக்கிட்டு யார் நீங்க அப்படின்னு கேட்டா. என் பெயர் பிரதாபன் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீலமதி சொல்லவும் கொடுவாலபுரம் ஜமீன்தார் உதயசேகரனுடைய ஒரே மகன் தான் நான் வெள்ளைக்காரங்களுக்கு தலை வணங்கல அப்படின்றதால என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டாங்க. பழிக்கு பழியா நானும் 3 துரைங்களை அவங்க மாளிகைக்குள்ளேயே போய் உசுரோட வச்சு கொளுத்திட்டேன். என்னை தேடி பிடிச்சி என்ன பழி வாங்கணும்னு வெள்ளைக்காரங்க துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் ஆள வேண்டிய கொடுவாலபுரம் ஜமீனையும் நான் வாழ வேண்டிய அரண்மனையையும் என்னுடைய தாய்மாம புலிவரமனுடைய கட்டுப்பாட்டுல விட்டுட்டு இந்த மலையிலையும் காட்டுலையும் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பிரதாபன் தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்ததை நீலமதி அமைதியா கேட்டுட்டு இருந்தா. நீலமதி உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா நீலமதி. மலையிலையும் காட்டுலையும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு பொழுது போகலன்னா மாறு வேஷத்துல திருவிழா கொண்டாட்டத்துக்கு போயிடுவேன். அதுலயும் உன்னோட ஆடல் பாடல் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கூட்டத்தோட கூட்டமா மாறு வேடத்தில் நின்று உன்னை நான் பல முறை ரசிச்சிருக்கேன். உன்னுடைய அழகுக்கும் ஆடல் பாடலுக்கும் நான் அடிமை அப்படின்னு சொன்னதும் நீலமதி வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. பிரதாபம் பேச பேச நீலமதி பிரதாபனைய வச்சக்கன் வாங்காம ரசிக்க ஆரம்பிச்சா. உன்னுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக தான் குங்குமதுர்க கோயிலுக்கு நான் வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில துருவனுடைய 2 கூட்டாளிகள் மதுவை குடிச்சுக்கிட்டே போதையில உளறிட்டு இருந்தாங்க. குங்குமதுர்க கோயிலுக்கு நீ வரதாகவும் அந்த சமயம் உன்னை தூக்கிட்டு போகணும்னு துருவன் திட்டம் போட்டிருக்கதாகவும் அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனாலதான் உன்னை எச்சரிக்கிறதுக்காக ஒரு பண ஓலையில வாசகங்களை எழுதி அதை ஒரு அம்பாக்கி உன் மேல வீசின அப்படின்னு பிரதாபம் சொல்லவும் அப்போ என்னை எச்சரிக்கை பண்ணது நீங்க தானா அப்படின்னு நன்றி உணர்ச்சியோட பார்க்க ஆரம்பிச்ச நீலமதி. உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு நான் சுதாரிக்கிறதுக்குள்ளதான் துருவனுடைய கூட்டாளிகள் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் துருவனுடைய கூட்டாளிகள் எல்லாத்தையுமே நான் வெட்டி வீழ்த்திட்டேன். அந்த கூட்டத்துக்குள்ள துருவனும் இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா துருவனை அங்க காணோம். அதுக்கப்புறம் தான் நீ அங்க இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கூண்டு வண்டி போன பாதையில பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நல்ல வேலையா நான் சரியான நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்தேன். நான் வரலனா இந்நேரம் உன்னோட கதி என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு விதமான பதற்றத்தோடவே பிரதாபம் பேச ஆரம்பிச்சிருந்தான். நடந்த எல்லாத்தையும் பிரதாபம் சொல்லும் போதே நீலமதி கண் கலங்க ஆரம்பிச்சிருந்தா. பிரதாபன் நீங்க மட்டும் இங்க வரலாம், என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும், என்னோட உயிரையும் மானத்தையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு நீலமதி தழுதழுக்க பேச ஆரம்பிச்சா. நீலமதி நான் உன்னை சொன்னா கேப்பியா அப்படின்னு கேட்டான் பிரதாபன். சொல்லுங்க நான் நிச்சயம் கேட்கிறேன். உன்னை 1000 பேர் ரசிச்சு பாக்குற மாதிரி எந்த கோவில் திருவிழாக்கள்லயும் இன்னும் நீ ஆடக்கூடாது அப்படின்னு பிரதாபன் சொல்லவும் சரி நான் இனிமே ஆடல அப்படின்னு சொல்லிட்டான் நீலமதி. அப்புறம் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை பேச முடியாம தடுமாற ஆரம்பிச்சான் பிரதாபன். அப்புறம் என்ன சொல்லுங்க, நீங்க எதை சொன்னா நான் நிச்சயம் கேட்பேன் அப்படின்னு
நீலமதி சொல்லவும் பிரதாபன் தயங்கபடியே நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டான். என்னோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினவர் நீங்க, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்யறது அப்படின்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பை நீங்களே கொடுத்திருக்கும் போது இந்த வாய்ப்பை நான் நிச்சயம் தவற விட மாட்டேன். வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு ஏத்த துணையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்து பிரதாபனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. கூடவே நீலமதி அழவும் ஆரம்பிச்சா. நீலமதி ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டான் பிரதாப. இல்ல நீங்களும் ஜமீன் வம்சம், நான் கூத்தாடி பழைக்கிறவ, என்ன ஜமீன்ல ஏத்துப்பாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டா. என் உடம்புலையும் ஓ உடம்புலையும் ஓடுறதும் ஒரே விதமான ரத்தம் தான், எதுவும் ஒன்னையும் என்னையும் வேறுபடுத்தல, வித்தியாசப்படுத்தல, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல அது ஒன்னே போதும் அப்படின்னு பிரதாபன் சொல்லவும் பிரதாபன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய முழு சம்மதத்தையும் சொன்னான் நீலமதி. பிரதாபனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம உடனே இப்ப நம்ம ஜமீனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 கைகளையும் தட்டி ஓசை எழுப்பவும் பிரதாபனுடைய கருப்பு குதிரை சிட்டா பறந்து வந்து அவன் பக்கத்துல நின்னுச்சு. நல்ல வலிப்பான குதிரை. பிரதாபனும் அந்த கருப்பு குதிரையும் இன பிரியவே மாட்டாங்க. குட்டியா இருக்கும் போதுல இருந்தே கருப்பு குதிரைய பிரதாபன் தான் வளர்த்தான். பிரதாபனுக்கு அந்த குதிரை மேல கொள்ள பிரியம், அதே போல குதிரைக்கும் பிரதாபனா கொள்ள பிரியம். வெள்ளைக்காரங்களை எதிர்த்து மலை காட்டுக்குள்ள பதுங்கி வாழும்போது கருப்பு குதிரை தான் அவனுக்கு உற்ற தோழன். நீலமதியை அந்த கருப்பு குதிரையில ஏத்துக்கிட்டு ராஜா அரண்மனைக்கு போலாண்டா அப்படின்னு சொல்லவும் ஏனோ தெரியல குதிரை நகர மறுத்துருச்சு. எவ்வளவு கொஞ்சி பேசியும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே இல்லை. அந்த கருப்பு குதிரை ஒரு நாளும் இப்படி பண்ணியதே கிடையாது. பிரதாபனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் எரிச்சல் அடைய ஆரம்பிச்சான். நீலமதிய முதல் முறையா குதிரையில ஏத்துறதுனால ஒருவேளை மிரண்டு போயிட்டானோ அப்படின்னு யோசிச்சவன் வேற வழி இல்லாம சாட்டையை எடுத்து கருப்பு குதிரை மேல ஒரு சொடுக்கு சொடுக்கினா. வலி பொறுக்க முடியாம கருப்பு குதிரை கணச்சபடியே அங்கிருந்து வேகமா கிளம்புச்சு. கருப்பு குதிரை காத்த கிழிச்சுக்கிட்டு வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. நீலமதி பிரதாபனை இருக்க பிடிச்சுக்கிட்டா. கொடுவாள்புரம் அரண்மனையில பிரதாபனுக்கும் நீலமதிக்கும் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு கருப்பு குதிரைக்கு தெரிஞ்சிருக்கு. அதை சொல்ல தெரியாம தான் அரண்மனைக்கு போலான்னு சொல்லும் போது முரண்டு பிடிச்சது அந்த கருப்பு குதிரை. பாவம் பிரதாபனும் நீலமதியும் இதை உணரவே இல்லை. பிரதாபனும் குதிரை ஏதோ முரண்டு பிடிச்சதை நினைச்சுக்கிட்டு அந்த கருப்பு குதிரைய சாட்டையால அடிக்கவும் செஞ்சுட்டான். அந்த ஆபத்து அவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது.